வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு முக்கியமான டிப்ஸ் வீடியோ தான். இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நார்மலாக நம்ம கையில் ஒரு கூடை இருக்குது, அதை வச்சு நம்ம இதே சைஸில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அளவு தெரியலைன்னா எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது? நம்ம கையில் ஒரு கூடை இருக்குது, அதை வச்சு அளந்து நம்ம கூடை போடணும் அப்படின்னா எப்படி போடணும்னு பார்ப்போம். ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு வயர் எடுத்துக்கோங்க அளவுக்காக. இந்த இடத்துலேருந்து நம்ம அளக்கிறோம், அளந்து கொண்டு வந்து இங்கே வர முடிக்கிறோம். இது நமக்கு ஒரு சுற்று, ஒரு ரவுண்டு கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒரு ரவுண்டுக்கு அடுத்து மறுபடியும் ரெண்டாவது ரவுண்டு கொண்டு வரோம். 2 ரவுண்ட் கொண்டு வந்திருக்கேன். இப்போ தேர்ட் ரவுண்டும் கொஞ்சம் கூடுதலாகவும் விட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு கூடையோட மெஷர்மெண்ட்டு. இந்த அளவுக்கு நீங்கள் ஒயர் கட் பண்ணி இதில் எத்தனை நாட்ஸ் இருக்கோ அதே போல் நீங்கள் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நான் நிறைய கூடைகள் இதே மாதிரி அளந்து போட்டிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் பேசிக் கூடைகளுக்கு சரியாக இருக்கும். ஆனால் மற்ற டிசைன் கூடைக்கெலாம் எப்படி வரும்னு தெரியாது எனக்கு. நமக்கு பாருங்கள், இந்த ஒயர் கரெக்டாகவே இருக்கும். இப்போ நம்ம அளந்து பார்த்தோம்னா இதில் 1.5 மீட்டர் 1.25 மீட்டர் இருக்கும். நம்ம நார்மலாக இந்த 1.25 ரோல் 1.5 ரோலுக்கு கூட இருக்கும். இது அந்த அளவுக்கு அவ்வளோதான் எடுப்போம். ஸோ நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பேசிக் கூடைக்கு பார்த்துட்டோம். அதே போல் நம்ம பிஸ்கட் கூடையில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பிஸ்கட் கூடைக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். நான் சொன்னது அந்த ஸ்டார் டைப்பில் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூடைகளுக்கு தான் மெஷர்மெண்ட் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம். ஸோ இதிலெல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போது இந்த கூடையோட மேல் பாகம் இருக்குது பார்த்திங்களா, இதுலேருந்து வச்சுட்டு கொஞ்சம் விட்டு வச்சுட்டு இவ்வளோவா அளக்குறோம். நமக்கு எவ்வளோ வருது? 50 கிட்ட வருது. இதே 50 நான் இதில் வச்சே காமிச்சிடுறேனே. நான் ஒயரில் சொல்கிறத விட உங்களுக்கு இதில் சொன்னாலே புரியும். இப்போ 50 நமக்கு ஒரு அளவு நமக்கு 50 சென்டிமீட்டர்ஸ் வருது. அரை மீட்டர் வருதுன்னு வைங்களேன். இந்த அரை மீட்டரை நம்ம 3 பாகம் கூட எடுக்கணும். இது ஒரு பாகம், அதே மாதிரி இன்னொரு பாகம் 2, அடுத்து 3, 4, மொத்தமாக நமக்கு 4 பங்கு எடுக்கணும். இந்த அளவை நம்ம 4 பங்காக எடுத்தோம்னா நமக்கு இந்த கிராஸ் கட்டில் இந்த கூடையாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக நம்ம கிராஸ் கட்டில் போடுறோம் பார்த்திங்களா, அதுவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நான் மெஷர் பண்ணி போட்டு பார்த்துருக்கேன், சரியாக வந்திருக்கு. இப்படி நம்ம அளக்கணும். வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் பிகினராக இருந்தீங்கன்னா கூடுதலாக கொஞ்சம் வேணால் விட்டுக்கோங்க. இதில் கரெக்டாக நம்ம பார்த்தோம்னா 47 வருது, 47 சென்டிமீட்டர்ஸ் வருது. கூடுதலாக நம்ம ஒரு 3 சென்டிமீட்டர் தான் வச்சுருக்கோம். இதே மாதிரி அளந்துட்டு இது ஒரு பங்கு, இதே போல் 3 மடங்கு கூட எடுக்கணும். 3 டைம்ஸ் நம்ம கூட எடுக்கணும். 1 டைம், 2, 3, 4, மொத்தமாக நமக்கு 4 டைம்ஸ் வரும். ஹேண்டிலுக்கும் நம்ம இதே அளவு, இந்த ஹேண்டிலில் என்ன இருக்கோ, நம்ம என்ன ஹேண்டில் போட விரும்புகிறோமோ அதே அளவு நம்ம எடுத்துகிட்டு அதே போல் நம்ம 3 மடங்கு எடுத்துக்கணும். இங்கேருந்து இப்படி அளந்தோன்னு வச்சுக்கோங்க. இப்படி நமக்கு அளந்து கொண்டு வரணும். நான் நல்ல நீளமான ஹேண்டில் போட்டிருக்கேன். உங்கள் ஹேண்டில் எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் அளந்துக்கோங்க. இவ்வளோ தூரம் நமக்கு வருது. இப்போது அரை மீட்டர் நமக்கு வருது. இந்த ஹேண்டில் ஒரு பக்கம் ஒரு கைக்கு மட்டும், ஒரு ஹேண்டில் மட்டும் அரை மீட்டர் வருது. அந்த அரை மீட்டரை நம்ம 3 மடங்காக எடுக்கணும். 1, 2, 3. இப்போ தான் நம்ம டேப் ஸ்கேல்லாம் வச்சு அளக்குறோம். அப்போல்லாம் அவங்க கூடையை வச்சு அளந்து போட்டுருவாங்க. 1.5 மீட்டர் வருது பாருங்கள். இதுக்கு நான் 1.5 மீட்டர் தான் கரெக்டாக எடுத்திருக்கேன். சேம் அளவு நமக்கு வந்துருச்சு. உங்களுக்கு கூடையை வச்சு அளந்து பார்த்து போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணலாம். கைப்பிடிக்கு இதே மாதிரி தான். நான் நல்ல நீளமான கைப்பிடி போட்டிருக்கேன். கட்டையான கைப்பிடி வேணுன்னா நீங்கள் அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனால் கொஞ்சம் நீளமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. காணாமல் போயிடுச்சுன்னா கஷ்டம். நீளமாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேவைக்கு தக்கன நம்ம ஹேண்டிலுக்கு, ஆனால் 3 மடங்கு எடுக்கணும். நம்ம அளந்து பார்க்குற ஹேண்டில்லேருந்து 3 மடங்கு எடுக்கணும். ஒருவேளை ஹேண்டில் உங்களுக்கு இந்த மெத்தடுக்கு தான் இது. முறுக்கு கைப்பிடிக்கு நம்ம உள்ளே வச்சு ரன்னிங் வயரை வச்சே தான் சுற்றி சுற்றி போட்டுருவோம். அதனால் நமக்கு அதில் பிரச்சனை இருக்காது. இதில் தான் நமக்கு அளக்கிறது 3 மடங்கு அளக்கணும். இந்த மாதிரி ஹேண்டில் நீங்கள் போட விரும்பும்போது இதில் நம்ம எடுக்கிற அளவுலேருந்து 8 மடங்கு கூடுதலாக எடுக்கணும். ஏன்னா நான் இது போடும்போது கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வயர்லாம் ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் அளவு கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கோங்க. இதுலேருந்து நம்ம இப்படி அளந்து பார்க்கணும். அளந்து பார்த்தோம்னா நமக்கு 50 அரை சென்டிமீட்டர், அரை மீட்டர் வருது. இதுலேருந்து நம்ம 8 மடங்கு கூடுதலாக எடுத்தோம்னா நமக்கு 4 மீட்டர் கிட்ட வரும். 4 மீட்டர் கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க. ஒரு 1/4 அடி, ஸ்கேலுக்குனா 1/4 அடி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்கேலில் எப்படி அளக்குறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதையும் நான் இதை கையோட சொல்லிடுறேன். ஸ்கேலில் நம்ம 1 அடி ஸ்கேல்னால் இதுதான் நமக்கு 30 சென்டிமீட்டர் இருக்கும். அதுதான் நமக்கு 1 அடி ஸ்கேல். அதில் நம்ம வயரை இப்படி வச்சு அளக்கணும். இப்போ 3 அடின்னு வச்சுக்கோங்க. 1, 2,
3 இதுதான் 3 அடிங்கிறது. நம்ம எப்படி சுற்றி வரோமோ அத்தனையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். 1 2 3 இதுக்கு பேர் 3 அடிங்கிறது. நம்ம டேப்பில் அளக்கும்போது இந்த சைடு சென்டிமீட்டர் சைடு நான் இருக்கு பாருங்கள், இது சென்டிமீட்டர், இது இன்ச். நம்ம எப்போவுமே இன்ச்சை கால்குலேட் பண்ண மாட்டோம். நான் சொல்கிறது எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்கும். இப்போல்லாம் நான் கொஞ்சம் அட்வான்ஸாக வீடியோ போடுறதுனால, நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிடுறேன், இத்தனை சென்டிமீட்டர் எடுங்கன்னு சொல்லிடுறேன். அதனால் பேசிக்காக உள்ள வீடியோ இதை கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல். சென்டிமீட்டர்லேருந்து நம்ம அளந்தோம்னா, இப்போ நான் 1 மீட்டர்னு சொன்னோம்னா இங்கே 90 பாயிண்ட் வருது பாருங்கள். 1 மீட்டர்னு நான் சொல்லும்போது இங்கே 100 எங்கே வருதுன்னு பாருங்கள். நான் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் சென்டிமீட்டர் சைடு தான் நான் காமிச்சிட்ருக்கேன். இதில் 100ன்னு வர இடத்துல நம்ம 1 மீட்டர் அப்படின்னு கணக்கு வச்சுக்கணும். ஒரு டேப் அளவுங்கிறது 1.5 மீட்டர் வர தான் ஒரு டேப் அளவு. அதுக்கு கூடுதலாக உள்ளது எக்ஸ்ட்ரா. இதை நம்ம கணக்கில் வைக்க வேண்டாம், வேணும்னா வச்சுக்கலாம். ஒயர் கொஞ்சம் கூட செலவாகும். 1.5 மீட்டர் ஒரு டேப்புங்கிறது நமக்கு 1.5 மீட்டர் அளவு வரும். இதே போல் நான் 1 மீட்டர் 1.5 மீட்டரில் கட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் இதே மாதிரி அளந்து பார்த்துக்கோங்க. ஸ்கேல் நான் சொல்லும்போது 5 அடின்னு சொல்லும்போது 5 ஸ்கேல் 1 2 3ன்னு சுற்றி 5 ஸ்கேல் அளந்துக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் எப்படி போடுறதுன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். நான் இந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், ஸ்மால் பாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், அதில் உங்களுக்கு நல்லா கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். இது பவுல் கிடையாது, இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸ் மாதிரி இருந்தது தான். நான் அதை கொஞ்சம் விரிவு கொடுத்தோடனே இப்படி மாற்றி வச்சுக்கிட்டேன், பவுல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். பவுல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் இந்த குட்டி பாக்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த குட்டி பாக்ஸில் ஒரு 3 அளவுக்கு 3 ரோ வளர்த்திங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி சின்னதாக பவுல் மாதிரி கிடச்சிரும். நமக்கு வெளிப்பக்கம் இங்கே தெரிய போகிறதில்ல, இப்படி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது குட்டி பவுல் மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் 5க்கு 5 கொடுத்துப்பேன், 5x5 கொடுத்துப்பேன். மெஷர்மெண்ட் எல்லாமே அந்த ஸ்மால் பாக்ஸ் வீடியோ சொல்லிப்பேன், எனக்கு ஞாபகத்தில் இல்லை இப்போது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இதே போல் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9445266602. இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட கூடைகள் இமேஜ், அடுத்து கிராஃப்ட் ஒர்க் இமேஜ், எதுவாக இருந்தாலும் ரங்கோலி இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். முக்கியமாக உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.